ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முளைக்கட்டின பச்சை பயிறு வச்சு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். முளைக்கட்டின பயிரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை நம்ம பச்சையாவோ இல்லை குழம்பு கிரேவி அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சைப்பயிறு முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கலாம். பச்சைப்பயிரை ஈஸியாக எப்படி முளைக்கட்டுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அளவுக்கு பச்சைப்பயிறு தேவைப்படும். நம்ம எடுக்கிற அரிசியோட அளவை பொறுத்து பச்சைப்பயிறு முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி ஊறட்டும். இப்போ இதுக்கு ஒரு கை அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து தான் எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டை தட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ளேவர் இந்த சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் பூண்டை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிடலாம். பூண்டு வாசம் நல்லா வந்ததும் வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி ரொம்ப மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் லேசாக வதக்கினாலே போதும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுத்து விடுற மாதிரி இருந்தால் தேங்காய் துருவல் சேர்க்க வேண்டாம். இப்போ இதோட நம்ம முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லேசாக வதக்கிடலாம். இப்போ இதில் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி அளவு வச்சாலே சரியாக இருக்கும். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்க்கும்போது தான் நம்ம அரிசிக்கும் சேர்த்து போட முடியும். நம்ம டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு காரம் அதிகமாக இருந்தால் தான் வெந்து வரும்போது சாதத்துக்கும் சரியாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி தேவையான அளவுக்கு விசில் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கணும், நெய்யும் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் இந்த சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது முளைக்கட்டின பச்சை பயிருங்கிறதுனால நம்ம பச்சை பயிருக்கு தனியாக தண்ணி எதுவும் வைக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இதுலேயே நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சூடான சாதத்தோட தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தயிர் ஊற்றி கொடுக்கும்போது அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.